மேடையில் அமர்ந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஏனைய பெரியோர்களே, அறிஞர்களே, பார்வையாளர் பகுதியில் அமர்ந்திருக்கின்ற அறிஞர்களே, ஆசிரியர்களே, தாய்மார்களே, மாணவ மாணவிகளே, இங்கு வந்து இருக்கின்ற ஊடகங்களைச் சேர்ந்த மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவர்கள். கொஞ்சம் எனக்கு சளி இருக்கிற காரணத்தினால குரல் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, கொஞ்சம் பொறுத்து கொள்ள. தொண்டையில் தாய்மொழியை பாராட்டி விழுந்த நாடு எதுவும் இல்லை, தாய்மொழியை புறக்கணித்து விட்டு உயர்ந்த நாடு ஏதும் இல்லை என்று ஒரு கூற்று. நேரம் கருதி நான் மிக சுருக்கமாக முடிக்க இருக்கிறேன். எங்கும் எழுத்தும் கண்டனத்தகம் என்பது மற்றொரு கூற்று. ஒரு நாட்டினை அழிக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டினுடைய தாய்மொழியினை குறைத்து விடுங்கள் போதும், அந்த நாட்டை அழித்து விடலாம் என்று ஒரு பிரெஞ்சு பழமொழி. இந்த தாய்மொழி தினத்தை ஏன் கொண்டாடுகிறோம் என்பதை பற்றி துணைவேந்தர் அவர்கள் இங்கு கூறி சென்றார்கள். இது எப்படி உருவானது? வங்கதேசத்திலே ஏற்பட்ட ஒரு கழகத்தின் காரணமாக 4 உயிரிழந்த பிறகு எப்படி யுனெஸ்கோ இதை ஏற்பாடு செய்வது என்றெல்லாம் சொன்னார்கள். நான் இங்கே அமர்ந்திருந்த போது யோசித்தேன், இந்த தாய்மொழி தினம் நமக்கு என்ன செய்யுது? இப்போ எனக்கு தனிப்பட்ட அளவில் ஒரு படிப்பு இருக்கு, ஒரு சொத்து இருக்கிறது, உங்களுக்கும் அந்த மாதிரி இல்லாத இருக்கு. நமக்கு ஒரு பிரிவு இருக்கிறது, ஜாதி என்று சொல்லக்கூடாது, ஏதோ ஒன்று இருக்கிறது, ஒரு தேசம் இருக்கிறது. இது மாதிரி நாம ஏதோ ஒன்று சேர்ந்து கொள்ள ஏதோ ஒன்று இருக்கிறது என்றால் நாம எல்லாம் வலுவாக ஒன்றாக இணைப்பது, இந்த பிரிவுகளை எல்லாம் பிரித்து தூக்கி எறிந்து விட்டு உடைத்து எறிந்து விட்டு நம்ம எல்லாம் ஒன்றாக இணைத்திருப்பது மொழி. இந்த தமிழ் மொழி அப்படின்னு சொன்னா நீங்க உலகத்துல ஒரு 8 கோடி மக்களை ஒரே கைத்துல கொண்டு வந்துடலாம். வேறு யாருமே இது சொந்தம் கொண்டாட முடியாது. நாம சொல்லுகிற ஆயிரக்கணக்கான ஆண்டினுடைய பாரம்பரியங்களையும் இங்க அம்மா அவர்கள் மிக அழகாக எடுத்துரைத்த பல்வேறு இதிகாசங்கள், புராணங்கள், தமிழ் பாடல்கள், இந்த இவற்றுக்கு எல்லாம் நாம சொந்தக்காரர்கள். நம்முடைய சொத்து என்று சொன்னால் நான் முன்பு சொன்ன என்னுடைய பணம் அல்ல என்னுடைய சொத்து. வேறு எவரை போலவும் இந்த 8 கோடி மக்களை போலவும் நானும் தமிழுக்கு உரிமை கொண்டாடலாம். இந்த தமிழ்ல இருக்கிற அத்தனை வளமும் எனக்கும் சேர்த்து, உங்களுக்கும் சேர்த்து. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற இந்த இவ்வளவு பெரிய வளத்தை, இது ஒரு வளம் என்றே தெரியாமல் இதை மெல்ல மெல்ல கரைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நான் சென்னையில ஒரு நிறுவனத்துல பணிபுரிகிறேன். பல்வேறு நபர்களை தினசரி வேலைக்கு எடுப்பதற்காக நேர்முகம் செய்கிற ஒரு வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். இளையவர்களை சந்திக்கிற வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். இந்த வளாகத்திற்கே வேலைக்கு ஆளுநருக்கு நான் வருகிறேன். இப்ப சந்திக்கிற இளைஞர்களுடைய மொழி பற்றிய அறிவு, இங்க பேசினாங்க, இது அறிவு சார்ந்ததா உணர்வு சார்ந்ததா என்று. உணர்வே இல்லாத ஒரு நிலை. அவருடைய வேகத்தை எல்லாம் பார்க்கிற பொழுது தமிழர்கள் அவருடைய மிகப்பெரிய சொத்தான மொழியினை, நாம் தமிழர் என்று சொல்லிக் கொள்கிற ஒரு வாய்ப்பையே இழக்கக்கூடிய ஒரு ஆபத்தை நோக்கி முன்ன போதை விட வேகமாக போய்கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் கணினி, ஊடகம், எந்தெந்த துறையில வணிகம், எதெல்லாம் பேச வந்திருக்கோமோ நாங்கள் எல்லாரும் காரணம். ஒரு பொருளாதார முன்னேற்றம் காண துடிக்கிற ஒரு மக்கள் மொழிய கை விடுகிறார்கள். திரு ஆழி செந்தில்நாதன் அவர்கள் சொன்னதை நான் முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன். அவர் இங்க தொடக்கத்தில் சொன்னபோது சொன்னாரு, மொழி என்பது தனி, மற்ற வளர்ச்சி என்பதெல்லாம் தனி என்பது கிடையாது. ரெண்டையும் தனித்தனியா வளர்க்காதீங்க, ஒன்னா வளர்ப்பதுதான் அதற்கான வழி. நீங்க இந்த மொழியை கொண்டு போய் உனக்கு வேலை வேணுமா மொழி வேணுமா என்று கேட்டால் பாவம், அவன் வேலை வேணும்னு சொல்லுவான். உனக்கு வளர்ச்சி வேணுமா, பொருளாதார வளர்ச்சி வேணுமா, மொழி வேணுமா என்று சொன்னால் அவன் வைத்த பசிக்கு அவன் என்ன பண்ணுவான்? நீங்க மொழியை பிரித்து வளர்ச்சியை தனியா பிரித்து ரெண்டையும் போட்டி ஒன்றுக்கு எதிராக வைத்து என்ன வேண்டும் என்று கேட்டுவிட்டு அவனை குறை சொல்லுவதிலே பிரயோஜனம் இல்லை. இது இரண்டையும் இணைப்பது இந்த கருத்தாக்கம். ரொம்ப சரியான முறையிலே சிந்தித்து திரு சிவகுமார் அவர்கள் சென்னையில தொடர்போடு சொன்ன போது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி ஒரு கருத்தரங்கத்தை யோசித்து செய்திருக்கிறார். ஏதோ பெயருக்கு செய்யாமல் ஊடகம்,
சமயத்தில் தமிழ் இருக்கிறது. சமயத்தில் தமிழ் தவிர மற்ற மொழிகளும் ஆண்டு கொண்டிருக்கின்றன. கணினி முக்கியமாக பெரிதாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு இடம். வணிகம், இதுல எல்லாம் தமிழ் ஒரு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆக இவற்றோடு மொழி இணைந்து கொள்ளாத பட்சத்தில் மொழி பின்தங்கி போகும். இன்றைக்கு கூட்டம் எவ்வளவு நேரம் இருக்கு? நீங்க 6 மணி 5:45 கடைசி பேச்சாளர் கூட்டத்தை பார்க்கிறோம். சிரமம். உணர்வுபூர்வமா பேசினா நிறைய கூட்டம் இருக்கும், கருத்துப்பூர்வமா பேசினா கூட்டம் இங்க இல்லை. எல்லா இடங்களிலும் கூட்டம் குறைவுதான், ரொம்ப சிரமம் தான். ஆக அவர்களுக்கு வேறு தேவைகள் மக்களுக்கு இருக்கிற பொழுது அந்த தேவைகளோடு மொழியை இணைக்கிற தேசங்கள் உயர்ந்திருக்கின்றன. நான் பொருளாதாரம் குறித்து ஊடகங்களில் பேசுறேன், புத்தகங்கள் எழுதியிருக்கேன். பங்கு சந்தையை பற்றி மட்டுமே 6 புத்தகங்கள் தமிழ் எழுதியிருக்கேன். பதிப்பித்தவர் திரு பத்ரீஷ் இங்க வந்திருக்காங்க. ஒரு புத்தகம் 1,00,000 பிரதிகள் வச்சிருக்கிறார். அப்படி என்றால் தமிழ்ல படிக்க தயார். ஆங்கிலத்தில் கூட அவ்வளவு புத்தகங்கள் வித்திருக்காரு பங்கு சந்தையை பற்றி. தமிழ்நாட்டில் ஆங்கில மோகம் எல்லாம் இல்லை. தேவையான விதம் நாம் கொடுக்க வேண்டும். கொடுத்தா பெற்றுக்கொள்கிறார்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் தொலைக்காட்சி பேரை சொல்லலாம், நல்லதுக்கு பேரை சொல்லலாம். மக்கள் தொலைக்காட்சியில வளாகம் என்று ஒரு நிகழ்ச்சி தொடங்கினார்கள் ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னாடி. ஆரம்பத்தில் நானும் அதில் பங்கு பெற்றேன். தமிழ் மட்டும்தான் பேசுவோம். கலப்பின்றி தமிழ் பேச வேண்டும். அது தமிழ், நாங்க பேசுற தமிழ் எல்லாருக்கும் புரிந்தது. பல இடங்களில் இளைஞர்கள் பாராட்டினார்கள், வரவேற்றார்கள். என்னுடைய அலுவலகத்தில் பணிபுரிகிற வேற்று மாநிலத்தவர் தான் நீங்க வழக்கமா பேசினா புரியுதுங்க, தொலைக்காட்சியில பேசினா புரியலங்க. ஏன்னா தமிழை நாம கொஞ்சம் தமிழ் போல பேசினால் மற்றவர்களுக்கு தான் புரியாது, தமிழர்களுக்கு புரிகிறது. எது தொடர்ந்து செய்யப்படுகிறதோ அது நிகழும். நாம தமிழை மாற்றி விட்டால் அடுத்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் புரியாது. ஆக செய்ய முடியாதது அல்ல, செய்ய வேண்டிய விதத்தில் செய்ய வேண்டியது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலைமையை இன்றைக்கு கொண்டு வர முடியாது. அதனுடைய உணர்வை கொண்டு வரணும், அதனுடைய தேவை உள்ளடக்கத்தை மட்டும் கொண்டு வரணும். காலம் மாறி இருப்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நான் சார்ந்திருக்கிற நிறுவனம் சார்பாக பங்குச்சந்தைக்காக ஒரு இணையதளம் ஒன்று தொடங்கணும். அந்த இணையதளத்தை நானும் அங்க இந்த நிறுவனத்தில் இருந்த போது தமிழில் முதலாக ஒரு இணையதளம் பங்குச்சந்தைக்கு என்று தொடங்கினேன். அங்க தேசிய பங்குச்சந்தையினுடைய தலைமை நிர்வாகி சித்ரா ராமகிருஷ்ணா வைத்துக் கொண்டு நான் வைத்த கோரிக்கை இதுதான். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பங்கு சந்தை நிறுவனம் அதுதான். சொன்ன ரஷ்யாவில் 14 கோடி மக்கள் இருக்கிறார்கள், ஜெர்மனியில 8 கோடி மக்கள் இருக்கிறார்கள், ஜப்பான்ல 12 கோடி மக்கள் இருக்கிறார்கள், பிரெஞ்சு தேசத்துல 6 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இது எதற்காக சொன்னேன் தெரியுங்களா? 6 கோடி மக்கள் இருக்கிற தேசத்துல ஆங்கிலத்துல அல்ல பங்கு வர்த்தகம், பிரெஞ்சு தேசத்துல பிரெஞ்சில் நடக்குது, ஜெர்மனிய தேசத்துல ஜெர்மனி மொழியில் நடக்குது, ரஷ்யாவில் ரஷ்ய மொழியில் நடக்குது. நாம ஒரு 7 கோடி மக்கள் இருக்கிறவங்க நம்ம ஏன் இந்தியாவில் தமிழ்ல பங்கு வர்த்தகம் நடக்கக்கூடாது? மும்பை பங்கு வர்த்தகம் ஆரம்பத்துல அங்க வருகிற விலைகள் ஹிந்தியில கூட வராது, குஜராத்தில். ஏன்னா அவர்கள் தான் மிக அதிகமாக வியாபாரம் செய்கிறவர்கள். குஜராத்தில தான் விலை பட்டியலே வரும். ஹிந்தியிலையும் இப்ப ஏற்பாடுகள் இருக்கிறது. ஏன் தமிழுக்கு கிடையாது? நாம் முயற்சி செய்ய வேண்டும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வியாபாரம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் தான் அந்த வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்றால் அவன் ஏன் தமிழ் கற்றுக்க போறான்? அவனுக்கு வியாபாரம் தேவை. யாராவது ஒருவரையாவது நீங்கள் வேலையை விட்டு நீங்கள் தமிழுக்கு கொண்டாட்ட வாருங்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு நாம அரசு இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவற்றை தேர்ந்து நாம் செய்தாக வேண்டும். NCFM என்று ஒரு தேர்வு இருக்கிறது. அந்த தேர்வை தேசிய பங்குச்சந்தை நிறுவனம் யார் தேர்கிறார்களோ அவர்களை தான் பங்குச்சந்தைகளில் வேலை வைக்கிறார் என்று சொல்லுகிறது. அது சுலபமா தேரக்கூடியது. ஆனால் அது ஆங்கிலத்தில் இருக்கிறது, ஹிந்தியிலும் செய்து விட்டார்கள், தமிழில் கிடையாது. இங்கிலீஷ் தெரியாத ஒரே ஒரு காரணத்தினால நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து அதை பாஸ் பண்ண முடியாமல் சிரமப்படுறாங்க. ஆக இது போன்ற விஷயங்களை நாம வேலை வாய்ப்புகளை உருவாக்குற வெறும் கல்வி தமிழ்ல மருத்துவம் தமிழ்ல பொறியியல் மட்டுமல்ல, எத்தனையோ சாதாரண இடங்களில் தமிழ் தேவைப்படுகிறது. வெறும் பொறியியலும் மருத்துவம் மட்டும் அல்ல கல்வி என்பதும் வேலை வாய்ப்பு என்பதும். தமிழர்களுக்கு ஒன்றும் வாணிபம் புதிது அல்ல. நம்முடைய சிலப்பதிகாரமே
அவர் எடுத்துட்டு போன ஒரு வியாபாரி தான் அவரே. குலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்றால் வாணிபம் பற்றி நிறைய சொல்லுகிறோம். நம்ம திருவள்ளுவர் செய்க பொருளை என்று ஒரு 10 பாடல்களை பாடியிருக்கார். ஆக நமக்கு இதெல்லாம் புதிதல்ல. எங்களுடைய நாட்டு பக்கம், எங்கள் மதுரை காரைக்குடி பக்கத்துல எல்லாம் அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போய் வியாபாரம் செய்கிறவர்கள் பல பேரை பற்றி நாங்கள் கேள்விப்படுகிறோம். அவங்க சொல்லுவாங்க கொண்டு போதல். அதுக்கு பேர் ரொம்ப வேகமாக அவர் சொல்கிற போது கொண்டு வைக்க போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. கொண்டு எடுத்துக்கொண்டு விற்க போதல். ஒரு பாய்மர கப்பல் ஏறி போய் அங்கே எல்லாம் விற்று விட்டு திரும்பி வருவது. மலையா பின்னால் இருக்கலாம். கொண்டு விற்க போதல். குடும்பமாக சேர்ந்து சமைத்து சாப்பிடுவதை சொல்வார்கள் கூடியாக்கி உண்ணுதல். கூடியாக்கி உங்கிறதும் ரொம்ப வேகமாக சொல்றது கூடியாக்கி உங்கிறதும் அதை யோசிப்பாங்க. கூடி மக்களாக கூடி ஆக்கி உருவாக்கி உணவை உண்ணுதல். இங்க தமிழ் இன்னமும் நம்முடைய குடும்பங்களிலும் பல இடங்களிலும் இருக்கிற. நான் இன்னொரு பாடல் கூட சொல்கிறேன் பாருங்க. நான் இப்ப சொல்லுகிற வார்த்தைகளை உங்களுக்கு எத்தனை வார்த்தை புரியவில்லை என்றால் மட்டும் கை தூக்குங்க. மாணவர்கள், ஒரு நாள், இரு நாள், உணவு, நோவு, ஒளி, வாழ்தல், வயிறு, உன்னோடு, இதெல்லாம் புரியுதுங்களா? இது எல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின வார்த்தை. ஒரு தமிழ் பாடல் புரியாத 2 வார்த்தை தான் இருக்கு. ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒழியாய், இரு நாளைக்கு 7 என்றால் ஏழாய், ஒரு நாள் என் நோவு அறியாய், இடம்பை கூறு என் வயிறே உன்னோடு வாழ்தல் எழுது. ஔவையார் பாடல். ஏல் என்கிற வார்த்தை, இடும்பை என்கிற வார்த்தை, இந்த 2 வார்த்தை தான் அதிகமாக புரியாத வார்த்தை. 1000 ஆண்டுகளாக இந்த வார்த்தைகள் வாய் வழியாக செவி வழியாக மக்களுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றன. ஊடகம் பார்க்குற சின்ன பையன் கூட இதெல்லாம் தெரியும். இடும்பைங்கிற வார்த்தையை தொலைச்சிட்டோம். நான் சா கந்தசாமி என்கிற ஒரு பெரிய எழுத்தாளரோடு காலையில் நடக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு உண்டு. அவரோட நான் அந்த பாடலை சொல்லி இடும்பை இந்த வார்த்தை தொலைஞ்சு போச்சுங்க ஐயான்னு கேட்டபோது அவர் சொன்னார், இடும்பைங்கிற வார்த்தை தொலைல வீட்டில் பெரியவங்களை கேட்ட சொல்லுவாங்க, இடும்பு செய்யாத அப்படிம்பாங்க பிள்ளைங்க. இடும்பு என்றால் வம்பு. ஆக இந்த வார்த்தை போய்விட்டது. அடுத்த தலைமுறைக்கு இடும்பு என்ற வார்த்தையை தமிழ் உருவாக்கி பயன்படுத்திக் கொண்டிருந்த வார்த்தையை தொலைத்து விட்டோம். ஏன் ஏற்றுக்கொள்ளுதல் என்ற வார்த்தையை இழந்து விட்டோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் சரி, நல்ல வார்த்தையை ஏன் இழக்கிறோம்? தொடர்ந்து பயன்படுத்துகிற போதுதான் வார்த்தைகள் தமிழிலே இருக்கும். அந்த வார்த்தைகளை தொலைத்து விடக்கூடாது. இருப்பதை தக்க வைத்துக் கொள்வது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் புதிய சொற்களை உருவாக்குவது. புதிய புதிய வாழ்க்கை முறை, புதிய புதிய கருவிகள், புதிய புதிய வேலை வாய்ப்புகள், புதிய வியாபாரங்கள் வந்துவிட்ட பிறகு பழைய வார்த்தைகள் போதாது. புதிய வார்த்தைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். புதிய வார்த்தைகள் உருவாக்கப்படாவிட்டால் எந்த மொழியில் அந்த வார்த்தைகள் இருக்கிறதோ அதை சமூகம் பயன்படுத்திக் கொள்ளும். அதை பயன்படுத்துவதை தவறு என்று சொல்வதே ஒரு நியாயமும் கிடையாது. அவர் எடுத்துக்கொள்ள வேறு இதே நாம் கொண்டு போய் அந்த தட்டில் வைக்கணும். வேகமா நாம ரொம்ப மெதுவாக 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு கழித்து கணனி என்று ஒரு கண்டுபிடிக்கிற போது அந்த வார்த்தைக்கு ரொம்ப அதற்குள்ள அவர்கள் பயன்படுத்தவே ஆரம்பித்து விட்டார்கள். பயன்படுத்தியதே அவர்களுடைய நாவில் இருந்தும் மனதில் இருந்தும் மூளையில் இருந்தும் பிரித்தெடுத்து விட்டு புதிய வார்த்தை கொண்டு போய் வைப்பது என்பது சிரமம், போராட்டம். அதை செய்வதை விட தொடக்கத்திலேயே வேகமாக வைக்க வேண்டும். தமிழ் வாழ வேண்டும் என்றால், தமிழை வளர்க்க வேண்டும் என்றால், அதற்காக நாம் செலவழிக்க தயார் என்றால், நம்முடைய சக்தியை செலவழிக்க தயார் என்றால் இவற்றையெல்லாம் நாம் திட்டமிட்டு வேகமாக செய்ய வேண்டும். இன்னொரு சிரமம் நான் இங்க இருக்கிற ஆய்வாளர்களுக்காக சொல்கிறேன். தமிழ்ல சொற்கள் வேணுங்கிறோம். கணனி என்று ஒன்று சொல்கிறோம், கனிப்பொறி என்று சொல்கிறோம். இது 2ல எது சரி? சரிங்களா? அங்க ஒரு பெரிய தலைவரே வந்திருக்காரு. கணனியா கனிப்பொறியா? ஆக இப்போ எனக்கு இந்த சந்தேகம் எழுதுகிற பொழுது என்றால் படிக்கிற எவ்வளவு பேருக்கு அந்த சந்தேகம் எழுதுறவங்களுக்கும் நாம ஏதாவது ஒரு இடத்துல தீர்மானமாக இந்த வார்த்தைக்கு இதுதான் சரி என்று சொல்லுகிற ஒரு அமைப்பு நாம் வைத்து இருக்கிறோமா? பிரெஞ்சு தேசத்துல இருக்கோம். பிரெஞ்சு அகாடமி என்று இருக்கிறது. அதற்கு பிரெஞ்சு மாமன்றம் என்று நாம் சொல்லலாம். புதிய வார்த்தை ஒன்று உருவாக்கப்பட்டால் அந்த வார்த்தையை அவர்கள் தேர்ந்து அறிவித்து விட்டால் அதற்கு பிறகு அந்த வார்த்தை தவிர வேறு வார்த்தையை பயன்படுத்தினால் அதற்கு ஒழுக்கம் உண்டு. ஒழுக்கம் தான் என்ன? தண்டனை. சில தமிழர்கள் முன்னாடி இருக்கிறாங்க, இல்லைன்னா இது வேற கொடுத்ததில்லை, எல்லாரும் ஒழுக்கம் திட்டுறேன்னு நினைச்சுக்கோங்க. தண்டனை. ஏன் நாம செய்யக்கூடாது? புதிய வார்த்தையை கண்டுபிடிப்பதும் அவற்றை பலரும் ஆராய்ந்து முடிவு செய்வதும் இதுதான் என்று அறிவிப்பதும் அவற்றை பயன்படுத்த கட்டாயப்படுத்துவதும் ஊடகங்கள் உட்பட எவர் தவறாக பயன்படுத்தினால் தண்டிக்கிற திறன் நமக்கு இல்லையா? வளர என்றால் அதை எப்படி வளரும்? பாவம் தமிழ் நாம் வளர்க்க வேண்டும், ஒழுக்கம் செய்ய வேண்டும், பரிசு கொடுக்க வேண்டும், பாராட்ட வேண்டும்.
தொடர்ந்து பயன்படுத்த தெரிவிக்கணும். இப்போ வந்து கணினி நீ பயன்படுத்தி, இப்போ எனக்கு ஒரு சொல், நான் ஒரு புத்தகம் எழுதுறேன், விஷயம்னு எழுதாதீங்க. எனக்கு பழக்கம் இருக்கையான ஞாபகம் வருவார். நான் எப்போ விஷயம் எழுதினாலும் அவர் ஒரு ஊடகத்தில் சொன்னார், ஏன் விஷயம் விடயம் என்றாலும் சொல்ல என்னன்னு எனக்கு சொன்ன மாதிரியே இருக்குது. விடயம் அப்படின்னா தமிழன் தெரியல, விஷயமா என்றால் விஷயத்துக்கு என்ன சொல்றது. நான் ஒரு வணிகவியல் சார்ந்தவன். தமிழ் அதுக்கு ஒரு பொருள், இதுதான் இந்த சொல் என்று சொல்லிவிட்டா கொஞ்ச நாள் அதை மூன்றிக்கொள்ளும். விதையை மூன்றுனா அது கொஞ்ச நாள் வளர்ச்சுற மாதிரி வளர்ந்துடும். யாராவது செய்ய வேண்டுமே, இதுதான் அகராதி, இதுதான் நிகழ்ந்து, இது கொண்டு வரோம், இதுதான் இதை முடிவு செய்ய வேண்டும், இதற்கு பிறகு என்று தெரிவித்தல். தேடினால் கிடைக்கும் இடத்தில் அதை வைத்தல். இணையத்தில் கூட கொண்டு போய் வைங்க. ஒரு வார்த்தை வேணும், அவசரமா தேடுனா அந்த இடத்துல தேடினா அந்த வார்த்தை கிடைக்கும், எவருக்கும் கிடைக்க வேண்டும். அப்போ அது வந்து ஒரு பிரபலியமாகும். அதை எல்லோரும் பயன்படுத்துவார்கள். பயன்படுத்தலாம். அரசு, ஊடகங்கள், பள்ளிகள் எல்லா இடத்தையும் இதை பயன்படுத்த வேண்டும். பொருளாதார வளர்ச்சி தேசத்தில் மிக அதிகமாக இருக்கிற நேரம் 9% நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், இவ்வளவு பெரிய தேசம் 117 கோடி மக்கள், 9% வளர்ச்சி என்பது பல்வேறு சமூக மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. மொழி சார்ந்து பல புதிய சொற்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு நாம் போய் கொண்டிருக்கிற வேகம் ரொம்ப 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 மெதுவாக போய் கொண்டிருக்கிறோம். மொழியை நாம் இன்னும் உணர்ச்சிபூர்வமாக தேவை என்பதே நாம் இன்னும் அழுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தேவை என்பது எப்படியோ தெரியும், என்ன செய்யலாம், ஏதாவது செய்ய வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் தமிழ் எடுத்து செல்ல வேண்டும் என்றால், இந்த குரலை இயற்சி இறக்கமாக பேசுவது, அடுக்கு மொழியில் பேசுவது, படபடப்பாக பேசுவது, இப்படியே மட்டுமே தமிழில் பேசினா பிள்ளைகள் பயன் ஓடிடும். இதெல்லாம் இது ஒரு பொருளாதார தமிழ் எல்லாம் வாழ்க வளர்க, அதெல்லாம் ஒரு காலம். கருத்து செறிவோடு சொல்லுகிற விஷயங்களை புரிகிற விதமாக, அவர்களுக்கு புரிகிற வார்த்தைகளாக தமிழ்ல எந்த ஒரு சமூகம் எதை அதிகமாக பயன்படுத்துகிறோம் அதுல நிறைய வார்த்தைகள் வருமா. சுமேரிய நாகரிகத்துல சுமேரியருக்கு பனி நிறைய இருந்ததுனால பனி பற்றி மட்டுமே 20 வார்த்தைகள் இருக்கிறது. அரிசி பற்றி தமிழ்ல 20 வார்த்தைகள் இருக்கான். குருணை, நொய், அது மாதிரி எதை அதிகமாக பயன்படுத்துகிறோம் அதை பற்றி பல வார்த்தைகள் வந்துடும். இப்போது பல்வேறு விஷயங்களை தமிழ்நாட்டில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் வணிகவியலில். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வார்த்தைகள் கூட இல்லை. வார்த்தைகளை உருவாக்க வேண்டும். மொழியை கொண்டு ஒரு பயமுறுத்துகிற தோரணையை கொடுக்க வேண்டாம். மொழி என்பது ஒருவருக்கு ஒருவர் புரிய வைப்பதற்காக சொல்லப்பட வேண்டிய தனித்தமிழில் அழகாக நம்ம செய்யலாம். மேடை தமிழ் வேறு, மேடை பேச்சு வேறு, தமிழ் வேறு. தமிழும் மேடை பேச்சும் ஒன்று. அதுதான் தமிழ் என்ற பிரம்மையை நாம் உடைக்க வேண்டும். பிரம்மை என்ற சமஸ்கிருத சொல். இந்த சமுதாயம் தனித்தமிழ் தான் நான் எழுத முயற்சி பண்றேன். என்னுடைய புத்தகங்கள்ல ரொம்ப சிரமப்பட்டு கண்டுபிடித்து எழுதுகிறேன். ஆனா இதுல என்ன கேவலம் என்றால், ஆங்கிலத்தில் எழுதிவிட்டு அடைப்புக்குள்ளார தமிழ் போடணும். தமிழ்ல எழுதினா கூட ஆங்கிலத்தில் அடைப்புக்குள்ள போட வேண்டிய நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். தமிழை நாம் விருப்பத்துக்கு பயன்படுத்தினாலும் ஆங்கிலத்தை அடைப்புக்குள் போடாவிட்டால் அந்த கருத்து நமக்கு போய் சேராதுங்கிற நிலைமை இருக்கிறது. 5000 ஆண்டு என்கிறோம், 6000 ஆண்டு நம்முடைய பாரம்பரியம் என்கிறோம். இந்த மிகப்பெரிய பாரம்பரியத்தோட இணைப்பு கண்ணி நாம் இந்த சங்கிலியில ஒரு ஒரு சங்கிலியினுடைய வலு என்பது அதனுடைய வலிவற்ற சங்கிலியினுடைய தன்மை தான். The weakest link is the strength of the chain என்று சொல்வார்கள். இப்போ இருக்கிற சமூகத்துல இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு வலிவற்ற கண்ணியாக அமைந்து விட்டால் அந்த தமிழ் சமூகம் அருந்தே போய்விடும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதோடு இந்த தமிழை வளர்ப்பதற்கு செய்ய வேண்டியவற்றை யோசித்து சிறப்பாக செய்வோம் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன்.